அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் 15,000 ரூபாய் விலைக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எதை வாங்கலாம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கம்பேர் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M32 வர்சஸ் சாம்சங் கேலக்ஸி F22. ரெண்டுமே இந்தியாவில் 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் ஆச்சு. ரீசெண்டாக லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. அதே விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா M32 F22 உங்களுக்கு 2,000 ரூபாய் கம்மியாக இருக்கும். ஆஃபரில் வாங்கினீங்கன்னா 2,500 ரூபாய் கிட்ட கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் எது வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் அதுவும் 15,000 ரூபாய் விலைக்கு வாங்கணும் அப்படின்னா வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். அகைன் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்பேரிசனில் ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். பேசிக் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே 4G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் சிம் கார்டு யூஸ் பண்ண ரெண்டுமே கால் குவாலிட்டி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. கேரியர் அக்ரிகேஷன் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் கிடையாது. அகைன் சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டோட தான் கொடுத்துருக்காங்க. பட் M32 நீங்கள் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அதே F22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே கால் ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கால் ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. எதிராளுக்கு தெரியாமல் நீங்கள் கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. அதே சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி M32 உங்களுக்கு 0.637 வாட் பர் கேஜி, அதே F22 உங்களுக்கு 0.622 வாட் பர் கேஜி ஹெட்டோட கொடுத்துருக்காங்க. அகைன் டிசைன் அண்ட் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிமிலர் டிசைன் தான். பேக் பேனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் மாடலில் தான் கொடுத்துருக்காங்க. லோகோ பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், கேமரா மாடியூலாக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. இங்கே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M32 உங்களுக்கு கிளாசி ஃபினிஷோட இருக்குது பேக் பேனல். அதே F22 மேட் ஃபினிஷோட இருக்குது. ஸோ இது கம்ப்ளீட்டாக சப்ஜெக்டிவ் தான். உங்களுக்கு மேட் பிடிக்கும் அப்படின்னா F22 இங்கே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே கிளாசி பேக் பேனல் பிடிக்கும் அப்படிங்கும்போது M32 இங்கே பெட்டராக இருக்கும். அகைன் பில்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு பாலிகார்பனேட் பேக் பேனல் தான். சைட்ஸில் ஃப்ரேம்ஸும் ரெண்டுமே பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸோட கொடுத்துருக்காங்க. அகைன் டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு 9 mm திக்னஸோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பில்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6000 mAh பேட்டரியாக இருந்தாலும் வெயிட் டிஸ்போஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. M32 உங்களுக்கு 197 கிராம்ஸ், அதே F22 உங்களுக்கு 201 கிராம்ஸ். இருந்தாலுமே உங்களுக்கு கையில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது, இன் ஹேண்ட் ஃபீல் எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு சிமிலர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு சிமிலர் டிஸ்பிளே சைஸ் தான். ரெண்டுமே 6.4 inches. ரெண்டுமே உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனலோட தான் கொடுத்துருக்காங்க. பட் சாம்சங் கேலக்ஸி M32 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸோட, அதே F22 உங்களுக்கு HD ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M32 உங்களுக்கு 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன், அதே F22 உங்களுக்கு 720x1600 பிக்சல் ரெசல்யூஷன். அகைன் நாச்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சோட தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பேனலாக இருக்கட்டும், டிஸ்பிளே சைஸாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு M32 ஃபுல் HD ப்ளஸ், F22 HD ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன், நீங்களே பார்த்துக்கலாம் ஃபுல் HD ப்ளஸ் அண்ட் HD ப்ளஸ் உடைய வித்தியாசம் என்ன இருக்குன்னு. நேரில் பார்க்கும்போது கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சூப்பர் AMOLED பேனலில் உங்களுக்கு கரெக்டான அக்யூரேட் கலர்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. பிரைட் கலர்ஸ் இன்னுமே நல்லா தெரியுது, டீப் பிளாக்ஸ் தெரியுது. பேனல் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்கிறதுனால கலர் கேலிப்ரேஷனாக இருக்கட்டும், டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கலர் என்ஹான்ஸ்மெண்ட் ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக இருக்கு. பெரிய அளவில் நீங்கள் வித்தியாசம் இங்கே ஃபீல் பண்ண மாட்டீங்க வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணும்போது. அகைன் வெப் பேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ரெண்டுமே நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மைன்யூட் டிஃப்ரென்ஸ் இங்கே தெரியும். வீடியோ விட வெப் பேஜஸ் பார்க்கும்போது இந்த HD ப்ளஸ் ஃபுல் HD ப்ளஸ் வித்தியாசம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்கிறதுனால ஸ்மூத்னஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்கள் எவ்வளோ நேரம் இ-காமர்ஸ் வெப்சைட் ஸ்க்ரால் பண்ணாலும் சரி, கேம் விளையாடினாலும் சரி, ஸ்மூத்னஸ் நல்லா கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும். ரெண்டுமே உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட வந்திருக்கு. ஸோ ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சிமிலராக இருந்தாலும் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது M32 இங்கே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அகைன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு சிமிலர் சிப்செட் தான். 4G சிப்செட் மீடியாடெக் ஹீலியோ G80 கொடுத்துருக்காங்க. இது 12 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். கிளாக் ஸ்பீட் 2 GHz இருக்குது. GPU அப்படின்னு
பார்த்தீங்கன்னா மாலி G52. அகைன் நீங்கள் ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே சிமிலராக தான் இருக்குது. ரெண்டுமே உங்களுக்கு eMMC 5.1 LPDDR4X ரேமோட கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து சிமிலர் ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸும் சிமிலர் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா M32 விட உங்களுக்கு கேம் எல்லாம் வந்து F22ல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. லேக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஃப்ரேம் ட்ராப்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிப்செட் இதுக்கு காரணம் கிடையாது. ரெண்டுமே உங்களுக்கு ஒரே சிப்செட் தான். இங்கே வந்து உங்களுக்கு M32 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸோட கொடுத்துருக்காங்க, அதே F22 HD ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிப்செட்டுடைய பவர் வந்து ஹையர் ரெசல்யூஷனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் ஆகும். அது வந்து இங்கே F22ல இல்லாததுனால வந்து கேமிங் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக் ரெண்டரிங்காக இருக்கட்டும், ஆஸ்ஃபால்ட்டெல்லாம் விளையாடும் போது லேகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M32வோட F22 கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த வித்தியாசமும் நீங்கள் பார்க்க முடியாது. வெறும் கேம் விளையாடும் போது மட்டும்தான் இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அகைன் AnTuTu ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். பட் F22 கொஞ்சம் பெட்டராக காட்டுது இந்த HD+ அண்ட் ஃபுல் HD+ இந்த காரணத்தினால தான். அதே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11. UI அப்படின்னு பார்த்தீங்கன்னா M32 வந்து உங்களுக்கு One UI 3.1ஓட கொடுத்துருக்காங்க, அதே F22 வந்து உங்களுக்கு Core UI 3.1. ஸோ இந்த One UIக்கும் Core UIக்கும் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து M32ல வந்து உங்களுக்கு செக்யூர் ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்குது. அதாவது A சீரீஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் ப்ரொடெக்ஷன் வந்து செக்யூர் ஃபோல்டர் அவைலபிளாக இருக்குது. அதே F22ல அது மிஸ்ஸிங். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு சிமிலர் தான். ரெண்டுமே உங்களுக்கு நாக் செக்யூரிட்டி சப்போர்ட் பண்ணும். ரெண்டுமே உங்களுக்கு சாம்சங் உடைய பே மினி அவைலபிளாக இருக்குது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து சாம்சங் உடைய One UI சொல்லவே தேவையில்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் UI. அதோட சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் பெஸ்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிமிலர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் யூசர் இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும். அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ரியர் சைடில் குவாட் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பட் பிரைமரி சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M32ல 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், சாம்சங் உடைய GW3 சென்சார் கொடுத்துருக்காங்க. அதே வந்து இங்கே 48 மெகா பிக்சல் ISSL சென்சார் கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டுமே வந்து உங்களுக்கு சிமிலர் தான். ரெண்டுமே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா நீங்களே பார்க்கலாம். கண்டிப்பாக 64 மெகா பிக்சலோட வந்து உங்களுக்கு M32ல டீட்டெயிலிங் ரொம்பவே நல்லா இருக்கு. கலர்ஸ் எல்லாம் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. பட் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F22வோட M32ல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அகைன் வைட் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. டைனமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், மேக்ரோ லென்ஸும் வந்து பெரிய அளவில் இல்லை, ஓரளவுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அகைன் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் உடைய M32 உங்களுக்கு 20 மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. அதே F22 உங்களுக்கு 16 மெகா பிக்சல். இதில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து M32 கொஞ்சம் நேச்சுரல் சைடில் காட்டின மாதிரி இருக்குது. அதே F22 வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கலர்ஸ் ஆட் பண்ணி காட்டுது. டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் ஷாட்ஸ் HD டிடக்ஷன் ரொம்பவே நல்லா பண்ணுது செல்ஃபி கேமராவில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறது பிடிக்கும், ஏஐ எஃபெக்ட் மாதிரி பிடிக்கும் அப்படின்னா F22 வந்து உங்களுக்கு பிடிக்கும். அதே வந்து எனக்கு நேச்சுரலாக இருந்தால் பிடிக்கும் செல்ஃபீஸ் எல்லாம் அப்படின்னா M32 இங்கே பெட்டராக இருக்கும். ஸோ செல்ஃபீஸில் உங்களுக்கு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது இங்கே. ஸோ ஓவரால் கேமரா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருந்தாலும் வந்து டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு M32ல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அகைன் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷன் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் M32 வந்து உங்களுக்கு 1080ல் வந்து 60 FPS அண்ட் 30 FPSல நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே F22ல வந்து வெறும் 30 FPS மட்டும் தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும். அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு மோனோ ஸ்பீக்கர்ஸோட தான் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து சவுண்டோ லவுட்னஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, பெரிய வித்தியாசம் கிடையாது. அதே பேட்டரி செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு 6000 mAh பேட்டரி, ரெண்டுமே 25 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பட் பாக்ஸ் கூட உங்களுக்கு 15 வாட் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு சிமிலராக இருந்தாலும் பேட்டரி ஆப்டிமைசேஷன் நீங்கள் HD+ அப்படிங்கிறதுனால F22 வந்து கொஞ்சம் அதிக நேரம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. ஸ்க்ரீன் ஆன் டைம் F22ல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ரெண்டுமே வந்து 6000 mAh பேட்டரியில் தாராளமாக நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு 1.5 நாள் 2 நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு பவர் பேங்க் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.
சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட 15,000 எந்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது வந்து இங்கே M32 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேயில் அது ஒரு பெரிய எட்ஜிங் இருக்குது. கூடவே வந்து உங்களுக்கு பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சலில் டீட்டெயிலிங் நல்லாயிருக்கு. இந்த 2 விஷயம் மட்டும் இதில் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. அதே F22 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக்ஸ் ஹேண்ட்லிங் கேம் விளையாடும் போது கிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு M32 விட பெட்டராக இருக்குது. கூடவே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா M32 விட உங்களுக்கு F22 வந்து ஒரு வார்ம் டோனில் கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஏஜ் வந்து உங்களுக்கு F22 இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட M32 யாரெல்லாம் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு டிஸ்பிளே தான் பெஸ்ட்டு, ரெசல்யூஷன் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும், பிஞ்ச் வாட்சிங் நான் வீடியோஸ் தான் அதிகமாக பார்ப்பேன், எனக்கு 2,500 ரூபாய் அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக M32 நீங்கள் ஆஃப் பண்ணலாம். அதே நீங்கள் ஒரு வேளை வந்து HD ப்ளஸ் எனக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக F22 உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, M32வா F22வா? உங்கள் சாய்ஸ் என்ன? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.